அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, நாம் இன்று இயல் 3இல் உள்ள பீடுபெறனில் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடங்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது தமிழனுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய, அவருடைய வாழ்வியல் முறை பண்பாட்டுகளை கூறக்கூடிய ஒரு இயலாக 3வது இயல் அமைந்துள்ளது. நம்முடைய தமிழர்களினுடைய அந்த சிறப்புகளை மேம்படுத்துவதே இந்த இயலினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த இயலில் உரைநடை உலகத்தில் இருக்கக்கூடிய பாடத்தை எழுதியவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். இந்திய ஆட்சிப்பணி, அதாவது ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஒருவர் 28 ஆண்டுகளாக களப்பணி செய்து எழுதிய ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்ற நூல். அந்த நூலில் இருந்தால் நமக்கு இந்த பாடப்பகுதி பாடமாக எடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணி 28 ஆண்டுகளாக இடப்பெயராய்வில் ஈடுபட்டு வருகிறார். இவர் 28 ஆண்டுகளாக இந்த இடம் சார்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆர்வலர். வடமேற்கு இந்தியாவில் இன்று வழக்கிலுள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டது. வட இந்தியாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு இந்தியாவில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கொற்கைன்ற பேர் இருக்குது, வஞ்சின்ற பேர் இருக்குது, தொண்டி வளாகன்ற பேர் இருக்குது. இதெல்லாம் ஏன் அங்கே அந்த பேர் இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள பேர் ஏன் அங்கே இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் ஆய்வுக்கு கொண்டு வந்தவர் தான் இந்த ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இவர் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தினமணி நாளிதழினுடைய துணை ஆசிரியராகவும், கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றினார். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்தம் நூல்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணித்தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முறையிலேயே தேர்ச்சி பெற்றார். இவர் தமிழ் மொழியிலே ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர். தற்போது ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். நம்முடைய பாடப்பகுதி பார்த்திங்கன்னா, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற இவரது நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இவர் தான் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். 1958 நவம்பர் 6 திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர். இது உள்ள படத்தில் இருக்கிறது தான் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்றது. இந்த நூலில் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய பாடப்பகுதி பாடமாக எடுக்கப்பட்டுள்ளது. இவர் அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம், தமிழர் நாகரிகம்னு இப்போ சொல்லியிருக்காரு. அதுபோல் அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் போன்ற நூல்கள் இவருடைய சிறந்த நூல்களாக கருதப்படுகின்றன. அப்போ மலை மனித சமூகத்தினுடைய ஆதி நிலமாகும். தமிழ் அகத்திணையியல் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதிகளை குறிஞ்சி என்று கூறும். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர்தம் சீரிய வாழ்வினை பேசின. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓராலஜி என்ற கலை சொல்லால் அழைப்பர். தமிழர் வாழ்வில் மலைகள் பெறும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி நம்முடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான் இருக்குது. அப்போ குறிஞ்சின்னு என்னன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த இடத்துல தான் மனித நாகரிகம் தோன்றியது என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய நிலப்பரப்பு கூட இருக்குது. அப்போ குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் நிறையா இருக்குது. அப்போ குறிஞ்சினாலே கபிலர் மலையை பற்றி பாடக்கூடியவங்க அப்படிலாம் இருக்குது. அது சம்பந்தமான விரிவான ஆராய்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய பேர் வந்து ஓராலஜி அப்படின்ற பேர். நம்ம இந்த பாடத்தில் தமிழர்தம் வாழ்வில் மலைகள் என்னென்ன சிறப்புகளை பெறுகின்றன என்பதை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று சொல்லப்படுகின்றது. இந்த குறிஞ்சி திணை பார்த்திங்கன்னா, சிறுபொழுது யாமம், பெரும்பொழுது கூதிர்பணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வம் முருகன், அங்குள்ள மக்களுடைய பேர் சிலம்பன், வெற்பன், கொடுச்சி, குரத்தி, குறவர், குரத்தியர், காணவர். மேலுடைய பறவைகள் பார்த்திங்கன்னா கிளி, மயில் போன்றவை பறவைகள். விலங்கு பார்த்திங்கன்னா புலி, கரடி, யானை, சிங்கம். ஊர் சிறுகுடி. நீர் சுனை நீர், அருவி நீர். பூ காந்தல், குறிஞ்சி, வேங்கை. இங்குள்ள மரம் பார்த்திங்கன்னா அகில், சந்தனம், வேங்கை.
அங்கே உள்ள உணவுன்னு பார்த்திங்கன்னா திணை, மலை நெல், மூங்கில் அரிசி. உள்ள பறை பார்த்திங்கன்னா வெறியாட்டு பறை, தொண்டகப்பறைன்னு இருக்குது. பண் குறிஞ்சி பண். இங்கே உள்ள தொழில் பார்த்திங்கன்னா தேனெடுத்தல், கிழங்குகதல், வெறியாடல், திணைக்காத்தல் போன்றவை. அங்கே உரிப்பொருள் பார்த்திங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். இதெல்லாம் என்னென்னா குறிஞ்சி பற்றிய ஒரு சிறு விளக்கங்கள். சரி, திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்களை மலை நில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமில் சுவலபில் அவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்கிறது திருமுருகாற்றுப்படை. மேல் குறிப்பிட்டுள்ள பாடலடிகள் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் அடிப்படையில் மலைநில மனிதர்கள் என்று சொன்னவர் தான் இந்த கமில் சுவலபில் அவர்கள். திராவிடர்களுடைய சமுதாயம் எங்கே தோன்றியது என்றால் மலை நிலத்தில் தான், குறிஞ்சியில் தான் தோன்றியது. குறிஞ்சியிலிருந்து தான் மக்கள் மற்ற பகுதிகளுக்கு பிரிந்தார்கள். அப்போ திராவிடர்கள் மலைநில மக்கள் தான் என்று சொன்னவர் தான் யாருன்னா இந்த கமில் சுவலபில் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். இதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பொருளதிகாரத்தில் அகத்திணையல்ல சொல்கிறாங்க, சேயோன் மேய மைவரை உலகம். சேயோன் அப்படின்னா யாருன்னா முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான்னா மைவரை உலகம். வரை என்றால் மலை. அப்போ முருகப்பெருமானை எந்த நிலத்தினுடைய கடவுளாக இருக்கின்றாள் என்றால் மலை நில கடவுளாக இருக்கக்கூடியவர். அதான் சேயோன் மேய மைவரை உலகம். அப்போ முருகவேல் மேவிய, முருகவேல் குடியிருக்கக்கூடிய அந்த கரிய மலை உலகம் அப்படின்னே சொல்கிறாங்க. இதில் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் சொல்கிறாங்க. முதல் பொருள் என்னென்னா நிலமும் பொழுதும். நிலம் என்னென்னா குறிஞ்சிலம்னா மலையும் மலை சார்ந்த இடமும் முக்கியமான இடம். அதே மாதிரி திருமுருகாற்றுப்படையில் சொல்கிறாங்க, விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ. இங்கேயும் முருகப்பெருமான சொல்கிறாங்க. முருகன் தான் குறிஞ்சி நில தலைவர், கடவுள். விண்பொரு வானலாவி உயர்ந்திருக்கக்கூடிய, நெடுவரை, வரைனா மலை, உயர்ந்த மலை இருக்கக்கூடிய குறிஞ்சி நில தலைவனே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே இந்த மலையினோடி பற்றி திருமுருகாற்றுப்படையிலும் தொல்காப்பியத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியை இங்கே பதிவு செய்யக்கூடியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா கடையல் வள்ளல்கள் அதியமான்லேருந்து பாரி, அதியன், பேகன், நல்லி, ஆயண்டிரன் போன்ற எல்லா கடையல் வள்ளல்களும் மலை பகுதியை சார்ந்தவர்கள். எல்லாமே மலைப்பாங்கான இடத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அது அவர்களுடைய மற்றொரு சிறப்பு. இதான் கடையில் வள்ளல்கள், அதியமான், அதே மாதிரி ஆயண்டிரன், பேகன், வல்வில் ஓரி, காரி போன்ற 7 பேர் இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பேகன் வந்து பொதினி மலையில், பாரி பரம்பு மலையில், காரி மலையமான் நாடு மலை நாடு, ஆய் பொதிய மலை, அதியமான் தகடூர் என்ற மலை, நல்லி மலை, ஓரி கொல்லிமலை, எல்லாமே மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கடையல் வள்ளல்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான குறிப்பாக இருக்கின்றது. அதான் பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் எழுவருமே மலை பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கி உள்ளனர். பெருநில பகுதிகளை ஆண்ட முடிமன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் இக்குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை பறக்க காணலாம். இப்போ இன்றைக்கி கடையில் வல்லதுன்னு சொல்லி குறுநில மண்டலம் 7 பேர் தான் சொல்கிறான், மற்றவங்களெல்லாம் சொல்கிறல. அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன காரணம்னா, இவங்க வந்து மலைநிலத்தில் இருந்தாங்க. இன்னொன்று, தொண்டு செய்து உயர்ந்தவர்கள், ஈகை புரிந்து உயர்ந்தவர்கள் என்பது இவருடைய சிறப்பாக கூறப்படுகின்றது. அடுத்து என்ன பண்ணால், திராவிடர்களினுடைய மலை பெருமிதம். இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றன. கீழ்காணும் இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாகின்றன. நம்ம இந்தியாவையும் பார்த்துக்கோங்க, தமிழ்நாடையும் பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா மலையை எல்லையாக உடையது. இந்தியா 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் மலையாலும் சூழப்பட்டுள்ளது. இந்த மலைகளில் தான் மனித சமுதாயம் தோன்றி
அங்கிருந்து தான் மற்ற பரப்புகளுக்கு பரவியிருக்க முடியும். ஏனென்றால் மற்ற இடங்கள்லாம் வாழ்வதற்கு ஏற்ற வாழிடங்களாக அமையவில்லை. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ மலைகளில் தான் மனிதனுக்கு ஆற்று நீர், ஊற்று நீர், சுனை நீர்லாம் கிடச்சிது. அங்கே தேர்ந்தெடுத்தல், கிழங்குதல் போன்ற தொழில் இருந்துச்சு. அதோடு அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் இருந்துச்சு. மழை வெள்ளம் போன்ற இடத்துலாம் மழை நீரெல்லாம் கீழே இருந்துச்சு. அவங்க மேடான பகுதி இருந்துச்சு. இதெல்லாம் என்னது மலைகள் மூலமாக அவர்கள் பெற்ற நன்மைகள். அதனால தான் அங்கேருந்து தோன்றியிருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், திராவிடர்களுடைய மலைப்பெரும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இனக்குழுவின் பெயரும் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டாங்க. இங்கே நிறையா தென் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு மலை என்ற பெயரே சொல்லப்படுகிறது. என்ன காரணம்? இதெல்லாம் எல்லா மலைகளிலும் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் இது. இப்போ அதான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தோடி நம்முடைய கல்வொடி. இங்கே பார்த்தா கல் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீரன் தன்னுடைய குடியின் பெருமையை இவ்வாறு கூறுகின்றான். மண்ணில் வீடு கட்டி வாழும் முன்பாக மலையில் வீடு கட்டி வாழ்ந்த இனம் தமிழ் இனம். அவட்டும் ஐவகை நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என்று தான் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலை குடியிருப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓர் இனத்தின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தரும். அப்போ மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகளை குறித்து சொல்வது தான் இந்த மலைவாழ். அப்போ அந்த மலைப்பகுதியில் எப்படிப்பட்ட வாழ்வியல் முறைகளை வாழ்ந்தார்கள், என்னென்ன சடங்குகளை, நாகரிகங்களை, பழக்க வழக்கங்களை பின்பற்றினார்கள் என்பதெல்லாம் இந்த மலை குடியிருப்புகள் கூறுகின்றன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திரா, ஒடிசா போன்ற ஜதாப்பு அப்படின்ற வீடுகளில் அப்படிப்பட்ட அமைப்பு வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மால் பஹாடியா மலை அப்படின்றது தான் மால்னு மாறிச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவுக்குள்ள தான் மலை அரையன் மலை அப்படின்னு தான் மலைன்னு வந்திருக்கு. நெடு மங்காடு அப்படின்ற கேரள நாட்டில் பார்த்தீங்கன்னா மலை குறவன், ஏர்நாடு கேரளத்தில் பார்த்தீங்கன்னா மலை மூத்தன், வடகேரளத்தில் பார்த்தா மலை பனிக்கர், பாலக்காடில் பார்த்தீங்கன்னா மலையன், இடுக்கியில் பார்த்தீங்கன்னா மலை வேடா, அதே மாதிரி தட்சிணா கர்நாடகத்தில் பார்த்தா மலேரு. இது மட்டும் இல்லை, அங்கிட்டு கல்கத்தா பார்த்திங்கன்னா நீலகிரி தமிழ்நாடு, கோட்டா அப்படின்ற பேர் எங்கே இருக்குன்னா நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்குது. கொண்டா தோரா அப்படின்றது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. கோண்டு கொய்டர் அப்படின்றது ஒடிசாவில் இருக்குது. ஒரு 2 மதிப்பெண்ணில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இல்லை அதாவது மலை என்ற பேர் எங்கெங்கே எவ்வாறு வழங்கப்பட்டது அப்படின்றது இந்த 2 மதிப்பெண் பார்த்துக்கோங்க. அப்போ ஆகிய திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை, குன்று என்ற பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மலை, குன்று அப்படின்ற பேர்கள் தான் அடிக்கடி எல்லா ஊரில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு பேராக இருக்குது. அடுத்து மலை குடியிருப்புகள். நம்முடைய மூதாதையர்கள் எங்கே குடியிருந்தாங்க, எப்படி குடியிருந்தாங்க? இப்போ பாருங்கள், திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. அப்படின்னா என்னங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் அங்கே மலைகளில் தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்து கொண்டார்கள் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வியல் முறைகளை எப்படி மாற்றிக்கொண்டார்கள். மனிதன் பார்த்திங்கன்னா குகையில் வாழ்ந்தான். குகையில் எப்படி வாழ்ந்தேன்னா, அங்கே விலங்குகள் இருந்துச்சு. அந்த விலங்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மழை பெய்கின்ற போது அதில் பிரச்சனை இல்லைன்னு அதை தன்னுடைய குடியிருப்பாக வைத்து கொண்டான். அந்த குகையை பார்த்து தன்னுடைய வீடுகளை அமைப்புகளை மாற்றி கொண்டான். அப்போ மேடான இடத்துல இருந்தால் தண்ணி பிரச்சனை வராது, தண்ணீர் அடித்து கொண்டு போகாது, தண்ணீரில் மூழ்கான்றக்காண்டி உயரமான மலைப்பகுதியில் வச்சாங்க. ஓடுகின்ற நீரையே உண்டார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இறைவனாகிய முருகப்பெருமானை தன்னுடைய கடவுளாக நீ வழிபட்டார்கள். அந்த முருகன் தொடர்பான சமய பண்பாட்டு கூறுகளை அவர்கள் தங்களுக்குள் உருவாக்கி கொண்டார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். பாருங்கள், இந்த பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். மலைகள் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குற்றாலம் போன்ற இடத்துல நம்ம குளிக்கின்றப்போ அருவி தண்ணி சொல்லி நல்லா குளிக்கணும் அந்தளவுக்கு. ஏன்னா அந்த நீர் பல்வேறு இலைகளை பட்டு வருகின்ற போது மருத்துவ குணமுடையதாக மாறிட்டு அப்படிப்பட்ட நீரையே அவங்க குடிநீராக பயன்படுத்தினாங்க. அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள், ஓடைகளிலிருந்து நீரெடுத்து பருகிறார்.
அப்போ அங்கேயே பாருங்க எப்படி ஓடுது. அப்போ தங்களுக்கு மேலே இருந்து நீரை எடுத்து பருகினார்கள். தாங்கள் வாழ்கின்ற இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போய் தண்ணி எடுத்தாங்க. ஏன்னா தாங்கள் வாழ்விடங்கள்னால் ஏதாவது நம்ம பயன்படுத்தும் அசுத்தமாகும். அப்போ அசுத்தம் அடையாத இடத்துலேருந்து தண்ணீரை கொண்டு வந்து பயன்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனேன்னா நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கெட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதில் சுவர்களை அமைத்திருக்கின்றனர். அவர்களின் வீடுகளில் திண்டுகள் மேடைகள் முக்கிய இடம் பெறுகின்றன. நீலகிரியில் தோடர் இனத்தோரினது பால் எருமை கொட்டிகளில் புனிதமான மந்திரம். ஏன்னா அந்த மாடுகளுக்கு ஒரு சிலவற்றை உணரக்கூடிய தன்மை இருக்குது. ஏதாவது ஒரு துன்பம் இடையூறு ஏற்பட போகின்றதா அதை உணரக்கூடிய தன்மை இருக்கனால அதுக்கு புனிதமான வச்சுருந்தாங்க. அதனால் அவற்றை சுற்றி உயரமான மதில் சுவர்களை அமைத்து அவருக்கு பாதுகாத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தீங்கன்னா திண்டுகள் மேடைகள் திண்ணைகள் முக்கியமான இடத்தை பெற்றன. என்ன சொல்லப்போனால் குறும்பர் மொழி இந்த படத்தில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உயரமான இடங்களில் குடியிருப்புகளை அமைத்து கொண்டார்கள். குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. குறும்பர் மொழினது தாழ்வாரத்தினது மெட்டு அப்படின்றாங்க. அப்போ மெட்டுனானது அவனுடைய மேடான அமைப்பை விளக்குகின்றன. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்திருந்தன. எங்கே அமைஞ்சிருச்சு? ஜதாப்புகள்லாம் ஆந்திரா ஒடிசா மாநிலத்தில் உள்ள அந்த திராவிட பழங்குடியினருடைய குடியிருப்புகள் பெரும்பாலானது மலை உச்சிகளில். ஏன் அப்போ தான் எந்த ஒரு அவங்களுக்கு இடர்பாடும் ஏற்படான்றதுக்கான உயரமான இடத்துல இருக்காங்க. இன்னொன்று உயரமான இடத்துல இருக்கின்ற போது அவங்களுக்கு கீழே என்ன நடக்குன்றதை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். மேலே இருக்கனால அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகன்றனால பெரும்பாலும் உயரமான இடத்துல இருந்திருக்காங்க. பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. அப்போ ஏன் தலைவரோட வீடு மற்ற வீடோட உயரமாக இருந்ததுன்னா அப்போ தான் அவர் அங்கேருந்து பேசுகிறப்ப மற்ற எல்லாருக்கும் எளிமையாக கேட்கும். அவரை எல்லாரும் பார்க்க முடியும், அவரும் மற்றவரை பார்க்க முடியும்னால தலைவருடைய வீடு மற்ற எல்லா குடியிருப்புகளையும் விட உயரமான இடத்துல அமைஞ்சிருந்தது. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன. அப்போ அவங்க முழுவதும் பார்த்திங்கன்னா உயரமான இடங்களில் தான் இருக்குது. எல்லாமே உயரமாக இருக்கணும், இயல்போடு கொஞ்சம் உயரமாக இருக்கும். வீட்டு திண்ணைகளாக இருந்தாலும் சரி, மாடுகள் கட்டப்படும் இடமாக இருந்தாலும் சரி, அவங்க பயன்படுத்தக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே உயரத்தில் இருந்துச்சு. தரையை விட கொஞ்சம் உயரமாக இருந்தது. ஏனென்றால் மழை நேரத்தில் நீர் முதலியவை உள்ளே வரக்கூடாது. ஏதோ ஒரு உயிரினங்கள் எளிதில் வர முடியாதவாறு அந்த மேடை இருந்துச்சுன்னா அவங்களால எளிதாக அதை சமாளிக்க முடியும் என்ற காரணத்தினால அங்கங்கே மேடை போன்ற அமைப்புகள் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக இருந்தன அப்படின்றத இந்த பகுதி சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதியில் திராவிட மலை பெயர்கள். இந்த ஆர் பாலகிருஷ்ணன் என்ன செஞ்சார், வட மாநிலங்களில் ஒரிசா பக்கம் போய் பணிபுரிகின்ற போது அங்கே ஒரு இடத்துக்கு போயின்ற போது மலை என்ற பேர் வந்திருக்கு. என்னடா மலை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலான அந்த பேருக்கு இங்கே எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னா அங்கே போனார். அங்கே போனான்னா அந்த பேருக்கு பேர் மலை அப்படின்ற பேர் வந்துச்சு. சரி இங்கே தான் அப்படி இருக்க, இன்னொரு இடத்துக்கு போனான்னா அங்கேயே அப்போ தான் அவருக்கு புரிஞ்சு, ஓ தமிழர்களுடைய தாக்கம் இவ்வளோ இடங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இங்கெல்லாம் தமிழர்கள் வந்தனா தான் இந்த குன்று மலை கோடு அப்படின்ற பேரை பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய எச்சம் தான் இன்றைக்கி அதுக்கு அதே பேர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி தன்னுடைய ஆய்வில் கொண்டு வந்தது தான் இவருடைய மகத்தான பணியாக சொல்லப்படுகின்றது. அதை தான் எங்கெங்கே என்னென்ன பேரில் சொல்லியிருக்காங்கன்றதை அவர் சொல்லிட்டு வர்றார் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். பாருங்கள், திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. மலை அப்படின்றது தான் சமஸ்கிருதத்தில் மலைய என்று இருக்குது. பாண்டிய மன்னன் ஒருவனுடைய பேர் மலையத்துவச பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுகின்றான். அப்போ மலைய என்ற சொல்லின் திராவிட சொல்லுக்கு அரண் சேர்க்கின்றது. அப்போ பாண்டியன் மலையத்துவனா மலை என்ற பேரை அவன் பயன்படுத்தியிருக்கான் என்பதை இங்கே உறுதியாக கூறுகின்றது. மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளே குறிக்கும். இப்போ மலைய அப்படின்ற சொல் என்ன இருக்குது, மலபார் இடத்துக்கு இருக்கக்கூடிய
மேற்கே உள்ள பெயர்கள் ஃபுல்லாக உள்ள மலை பேர்னது மலைய. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனவாகும். மலைனானது மலைப்பது, அந்த உயரத்தை பார்த்து மலைச்சோம்னா மலை. அப்போ குன்றுன்னா குன்றி இருப்பது, சிறிதாக இருப்பது. அப்போ ஒரு பேரே மலைக்கு பேர் கூட அந்த காரணத்தோடு வச்ச அந்த சிறப்பு தமிழர்களுக்கு உரியதாக இருக்கின்றது. ஆனால் தான் மலை குன்று எனும் இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கின்றது. அப்போ குன்றுனா சிறுசாக இருக்கும், மலைன்னா உயரமாக இருக்கும். இதே போல் வடமேற்கு பகுதிகளிலும் இதே மாதிரியான சொல்லாட்சி இருப்பதை பார்த்து இவரே ரொம்ப வியந்திருக்கிறார். என்னடா அங்கே உள்ள மாதிரி இங்கே இருக்குது, அப்போ தமிழர்கள் அங்கே இருந்து எல்லா பகுதியிலும் வந்திருக்கிறாரு அப்படின்றத இவர் தன்னுடைய அந்த பெயர் சொல் ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்கின்றார். இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல், வரைனா மலை ஏற்கனவே பார்த்தோம், கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நான் வந்து உச்சிக்கு போயிட்டான், நுனியில் இருக்கேன் அப்படின்ற. அப்போ இதெல்லாம் என்னது, மலைக்கு என்னென்ன பெயர்கள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்போ நுனி முதல் அடி வரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற சொல் தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகின்றது. நுனி முதல் அடி வரை. அப்போ வரைனானது மலை அப்படின்ற சொல்லு அங்கே என்ன பொருளை, விளிம்பு என்ற பொருளை பயன்படுத்துகின்றது என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாடு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படும். சிந்து இங்கே வடக்கே இருக்கக்கூடிய சிந்து சமோலியில் கூட திராவிட சொல்லான மலை என்ற பெயர்கள் இருப்பது தற்செயலாக இல்லை, அவை காரணம் கருதியே வழங்கப்பட்டன. சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களில் காணப்படும் இத்தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கது. மலைக்கு போயிட்டோம், அது காட்டுக்கு போயிட்டோம் அப்படின்வாங்க. அப்போ மலை என்னன்னது, மலை. குன்றுக்கு போயிட்டோன்னாங்க. அப்போ இந்த மலை குன்று என்ற சொல் சிந்து சமோலி நாகரிகம் வர பரவி இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. தமிழர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய இனத்தை, தன்னுடைய இன மக்கள் அங்கே வரை வாழ்ந்து தமிழ் மொழியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதான் இங்கே சிந்திக்கத்தக்கதாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை கீழுள்ள அட்டவணை உறுதிப்படுது. அப்போ இந்தியாவில் எல்லா பக்கமும் எந்த திசைக்கு சென்றாலும் சரி, நம்ம திராவிடம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றதை வைத்து தமிழர்களுடைய அந்த எல்லை இந்தியா முழுவதும் பரவியிருக்கின்றது, ஏன் வெளிநாடுகளுக்கும் பரவியிருக்கின்றது என்பதை இது உறுதி செய்கின்றது. இந்த அட்டவணையில் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திராவிட சொல்ல மலை அப்படின்ற சொல்லி எங்கெங்கே இருக்குது, உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ள சமோலி அப்படின்ற ஊர், ஜார்க்கண்டில் உள்ள கும்லா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ளே ஜவுன்பூர், இது என்னது மலை அப்படின்ற சொல் மட்டும். அதே மாதிரி வரை அப்படின்ற சொல்லி எங்கெங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது, வல்சட் அப்படின்ற ஊரில். அதே மாதிரி மகாராஷ்டிரா உள்ள தானே, ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்க்ரா போன்ற இடங்கள். அதே மாதிரி மலை என்ற சொல் என்ன இருக்குது, பஞ்சாபில் உள்ள ஜலந்தர். மலா அப்படின்ற சொல், மலான்றது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தர் மாவட்டத்திலையும், ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் மாவட்டத்திலையும், கர்நாடகத்தில் உள்ள உடுப்பி மாநிலத்திலையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லப்படுகிற மலை, வரை அப்படின்ற மலா அப்படின்ற பெயர்கள்லாம் எப்படி இந்தியா முழுவதும் பரவியிருக்கின்றன என்பதான் சொல்கிறாங்க. அன்பு மாணவர்களே, அடுத்த பகுதி அடுத்த உள்ள பார்ப்போம். நன்றி, வணக்கம்.